வெல்கம் டு ஹாய் இனோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீக்கங்காயை வச்சு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு குக்கர்ல ஒரு 7 அல்லது 8 விசில் வச்சிருங்க. இப்போ பீக்கங்காயை கழுவிட்டு அது மேல தோலை சீவிடுங்க. இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிருங்க. இதில் ஒரு துவையல் செய்யலாம். அது எப்படி செய்யலாங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப மசிச்சு விடாமல் கொஞ்சம் ஒரு கடலப்பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ரொம்ப மசிச்சிங்கன்னா குழப்பாயிடும். வானல்ல ஹீட் ஆனதும் நான் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சோம்பு, கொஞ்சமாக வெள்ளை உளுத்தம் பருப்பு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து அதோட நல்லா வதக்குங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்மளோட மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இதை நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுத்து நம்ம தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காய் அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. கொஞ்சமா இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து அல்லது 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதோட நம்ம வேக வச்சிருக்கோம் கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, லைட்டாக மசிச்சுட்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு ரொம்ப மசிச்சு விட்டுடாதீங்க, குழப்பா போயிடும். இப்போ இந்த பீக்கங்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பீக்கங்காய் 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. பருப்பும் கடலப்பருப்பும் வெந்தது. அதனால ஒரு 2 நிமிஷமா வெந்தா போதும். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடுங்க. நான் முன்னாடியே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், ஒன்றா சேர்ந்து இந்த மசாலா எல்லாம். கடைசியாக கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. நம்மளோட பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.